இன்னைக்கு காலையில பொழுது போய் தொலைய மாட்டேங்குது. இந்த லதா இருந்தாலாவது வருவா, அவன் எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. என்ன பண்றது? அடைச்சே, பக்கத்துல இருந்து வேலைக்கு போனாலும் லேட் ஆகி தொலையுது, தொலைவுக்கு வேலைக்கு போனாலும் லேட் ஆகி தொலையுது. காலையிலே வாசல்ல வந்து உட்காந்துக்கும். எங்கேயாவது போறப்ப தான் இது முகரையில முடிச்சுட்டு போக வேண்டியதா இருக்கு எப்ப பார்த்தாலும். இது எங்க போகுது? அதுவும் ஒரு பார்வை பார்த்துட்டுல போகுது. கொழுப்பு பிடிச்சவ. என்னை கண்டாலே இவளுகளுக்கு என்னதான் வருமோ தெரியல. ஒரு பார்வை ஒன்று பார்க்கறது, இல்லைன்னா வாய்க்குள்ளேயே முணங்கிட்டு போறது. காலையில செங்கலை ஏத்திக்கிட்டு ஒரு வண்டி போச்சு. யார் வீட்டுக்கு? இங்க பாரு ஆச்சரியத்தை. ஊருக்குள்ள எது எது எங்கெங்க என்னென்ன நடக்குது, எப்ப நடக்கும் எல்லாம் உனக்கு தான் தெரியும். நீ என்னைய வந்து கேக்குற? உண்மையாவே எனக்கு தெரியல. அது லட்சுமி அக்கா வீட்டுக்கு தான். லட்சுமி அக்கா வீட்டுக்கா? ஏன் அங்க எதுக்கு செங்கலோட போகுது? நீ என்னடா கிறுக்கு மாதிரி கேள்வி கேக்குற? வீடு கட்டுறான்னா செங்கல் சிமெண்ட் எல்லாம் போகத்தானே செய்யும். வீடு கட்டுறாங்களா? ஆமா, அதுக்கு நேத்தே சாமி எல்லாம் கும்பிட்டுட்டாங்க. உங்களை கூப்பிட்டாங்களாக்கா? இல்லம்மா, நான் நேத்து வெளியே போயிட்டேன். கூப்பிட வந்தாங்களா என்னன்னு தெரியல. ஓ, நீ என்ன கிளவி வீட்டுக்கு போகலையா? இங்க நின்னு பேசிக்கிட்டு இருக்க? இல்லக்கா, நான் போகணும். சரிம்மா, நான் போறேன். போய் சமைக்கிற வேலை இருக்கு, அதை முடிக்கணும். வாரேன். சரிங்கக்கா. வர வர இந்த ஊர்ல அது என்ன நடக்குதுங்கிறதே எனக்கு தெரிய மாட்டேங்குது. டேய் தம்பி, டேய் ஆணிய ஒழுங்கா இறக்குடா. அங்க பாரு, லைனே கிராஸா இருக்கு. அண்ணே, இப்ப கரெக்டா இருக்கான்னு பாருங்க. கரெக்டா இருக்கு. அங்கேயே அடி ஆணிய. ஐயோ, லேட் ஆகி போயிருச்சோப்பா. எல்லாம் வேலைக்கு வந்துட்டாங்க போல இருக்கே. லேட்டெல்லாம் இல்லக்கா, இப்பதான்க்கா ஆரம்பிச்சாங்க. நான் நினைச்சேன் ஐயோ போச்சு, லேட் ஆகி போயிருச்சு போல இருக்கே அப்படின்னு. இல்லக்கா. அம்மா எங்கப்பா? அம்மா இந்த உள்ள வேலையா இருக்காங்கக்கா, இப்ப வந்துருவாங்க. சரி பார்க்கட்டும். இன்னும் சரசு வரல போல இருக்கே. அப்பா, வேலையெல்லாம் முடிச்சு ஒரு வாய் கஞ்சி குடிக்கிறதுக்குள்ள மணி வேற ஆயிடுச்சு. ஐயா, கடைன்னு போவேன். கீதா அக்கா வேற வந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. எப்போ வரா பாரு, தேவையில்லாத நேரத்துலலாம் ஊருக்கு முன்னாடி முந்திக்கிட்டு வந்துடுவா. நமக்கு சத்த வெறுப்பாக இருக்கு, கடுப்பாக இருக்குங்கிற தான் லேட்டாக வருவா. என்னடி, எதுக்குடி கரையிலே கத்திக்கிட்டு வர? இந்த கிளவி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னதுடி? இந்த காலையில விடியையிலே வண்டி சத்தம் கேட்டுச்சு. என்ன வண்டி சத்தம் கேட்குது விடியையிலேன்னு ஜன்னல்ல இருந்து பார்த்தா ஒரு குட்டியான செங்கலெல்லாம் ஏத்திக்கிட்டு போச்சு. அதுக்கு என்னடி? இரு கிளவி, அதுலதான் விஷயமே இருக்கு. என்னடி சொல்ற? எனக்கு ஒண்ணும் விளங்கலையே. இங்க பாரு கிளவி, காலையில ஒரு வண்டியில செங்கலோட போச்சு. அது விளங்காத சிரிக்கி, அது எனக்கு புரியுதுடி. இது என்ன கதை? ஓ, அத கேக்குறியா? அது பொறுமையா வரேன், இது சொல்றத மட்டும் கேளு. ஷோ அப்பா, இவகிட்ட ஒரு காரியம் கேட்கறதுக்குள்ள அடச்சிரிக்கி மாவளே, பல வேலை நீ இழுக்காம சட்டுப்புட்டுன்னு சொல்லி தளடி. சரி சொல்றேன், கோவப்படாத. அது லட்சுமி அக்கா வீடு கட்டுதான், அதுக்கு போயிருக்கேன் அந்த செங்கல் வண்டி. இதை ஒரு வார்த்தையில சொல்லி முடிக்கிறத விட்டுவிட்டு ஓராயிரம் கதை, காலையில வண்டி போச்சு, காலையில சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு இழுக்கிறா. பா கிளவி, வாங்கிட்ட முழுசா எல்லாத்தையும் முதல்ல இருந்து சொல்லலாம்னு பார்த்தா உனக்கு அவசரம். அடிப்பொடி முட்டாச்சிருக்கி, அதை விடு. என்ன லட்சுமி வீடு கட்டுறாளா? ஆமா. ஓ, அப்படியா சங்கதி? அதுக்கு தான் போலடி அந்த பையன் மாணிக்கம் வீட்டுக்கு போயிருக்கேன். பாத்தியா கிழவி, லட்சுமி அக்காவுக்கு வந்த வாழ்க்கைய மையம் வந்த உடனே வீட்டை கட்டி கொடுக்குறான். வீடு கட்டாளாக்கும். வீடு கட்டட்டும். வா சரசு. ஏக்கா, லேட்டாக வந்துட்டேனோ? இல்லைம்மா, நானே இப்போ தான் வந்தேன். வேலையும் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஓ, சரிக்கா. நான் லேட்டாகி போயிடுச்சேன்னு விறுவிறுன்னு ஒடியாந்தேன். ஆமாம், நானும் அப்படி தான் பயந்துக்கிட்டு வந்தேன். போச்சு, நேரமாகி போயிடுச்சே, லட்சுமி அக்கா எதுவும் நினச்சிக்குமோ என்னமோன்னு. பார்த்தா வேலையே இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சத்த நேரத்தில் கூப்பிடுவாங்க. இப்போ தானே இந்த லைனுக்கு ஏனெல்லாம் போடுறாங்க. முடிச்சோன்னே கூப்பிடுவாங்க. சரிக்கா. டேய் இந்தாடா, நீ நடுவுல நின்றுக்கிட்டு என்னடா பண்ற?
அண்ணே நடுவில் லைன் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறேன். நீ நடுவுலலாம் ஒன்றும் கிழிக்க வேணாம். அங்கே போ, அந்த மூளைக்கு போய் அந்த கம்பியை பிடி. என்ன இந்த அண்ணே லேடிஸ் முன்னாடிலாம் இப்படி அசிங்கப்படுத்துறாரு. எப்பா தம்பி, உனக்கு எப்படிப்பா தெரியுது? கோடெல்லாம் கரெக்டாக நேராக இருக்கா? கட்ட ஆரம்பிச்சிடலாம்ல இதுக்கப்புறம்? அண்ணே எல்லாம் கரெக்டாக தானே இருக்கு. நீங்கள் இதுக்கப்புறம் வேலையை ஆரம்பிச்சிடலாம். சரிப்பா. ஏம்மா உங்களுக்கு சிமெண்ட் எல்லாம் கலக்க தெரியும்ல? எனக்கு தெரியும்ண்ணே. சரிம்மா, அப்போ நீங்கள் 2 பேரும் சேர்ந்து கலவையை ரெடி பண்ணுங்க. ஏண்டி இந்த கடைக்குள்ள போவோமா? ஏம்மா இதுவும் நகை கடை தானே, போவோம். சரி வா போய் பார்ப்போம். வணக்கங்க, சொல்லுங்க எந்த மாதிரி நகை பார்க்குறீங்க? அது என்னமோ சொல்லுவாங்களம்மா ஏதோ ஒரு செட்டுன்னு. ப்ரெடல் செட்டு அதை காட்டு. ப்ரெடல் செட்டா? ஓ பிரைடல் செட்டை சொல்கிறீங்களா? ஆமாம் ஆமாம், அது என்னன்னு தான் என் வாயில் நுழைய மாட்டேங்குது. இந்த பிள்ளைக்கு தான் கல்யாணம், இதுக்கு தான் நகை வாங்க வந்திருக்கோம். அந்த அந்த செட்டு இப்போ சொன்னியே அதில் காட்டுமா? சரிங்க மேம், இருங்க எடுத்துகிட்டு வரேன். எம்மா என்னடி எவ்வளோ சவரன்மா வாங்க போகிற? ஏன்டி காசு எதுவும் வச்சுருக்கியா? கேள்வியெல்லாம் நல்ல முக்கியமான கேள்வியாக கேட்குறியே. இது ஒரு அம்மா இதுகிட்ட கேட்டா காசு வச்சிருக்கியா முக்கியமான கேள்வியை கேட்குறியேங்க இது. மேம் இது எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்லா தான் இருக்கு, ஆனால் வேற எதுவும் காட்டுமா? சரிங்க மேம். மேம் இது கழுத்தோட ஒட்டி வர மாதிரி இருக்கும். இயரிங்ஸ்லாம் கொஞ்சம் பெருசாக பார்க்க அழகாக இருக்கும். இதுவும் நல்லா தான் இருக்கு. இது எத்தனை சவரமா வரும்? இது 3 சவரம் கிட்ட வந்துடும் மேம். ஓ சரி, இந்த முன்னாடி ஒன்று காட்டினீங்க இல்லையா அது? இது 2.5 சவரன் கிட்ட வரும் மேம். ஓ சரி சரி, முன்னாடி ஒன்று காட்டுனீங்க இல்லைம்மா, அதை வச்சுக்கோங்க. இது வேணாம், இதே மாடலில் வேறு எதுவும் இருந்தால் காட்டுங்க. ஓகே மேம். இதை பாருங்க மேம், இது ஓகேவான்னு? இது பரவாயில்லையே, நல்லா தான் இருக்கு. ஏண்டி உனக்கு எப்படி தோணுது, பிடிச்சிருக்கா? நல்லா தான் இருக்கு. இது ஒரு தண்டம், ஒன்றத்துக்கு லாயக்கில்லை. ஏம்மா இது 2 எத்தனை சவரம்மா வரும்? இதை சேர்த்தாலே உங்களுக்கு 2மே 7 சவரன் வந்துருங்க மேம். அடியாத்தி, இதே 7 சவரன் வந்துருச்சா? என்ன பண்ணுறது, அவங்க கிட்ட வாங்கினது 5 இருக்கு. நம்ம நகையாகி அன்னைக்கு வச்சது கொடுத்தது போக அது ஒரு 3 இருக்கு. மொத்தம் 8 தான் இருக்கு. அம்மா இந்த கையில் வச்சுருக்கேன்ல, இதே டிசைனில் கம்மியான சவரனில் இருக்கா எதுவும்? இருக்குங்க மேம், ஆனால் அது லைட் வெயிட்டு, 4 சவரன் வரும். சரிம்மா பரவாயில்ல, நீ அதே காட்டு, அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதாங்க மேம். ஒரே டிசைனாக தான் இருக்குது, இதே எடுத்துக்குவோம். அப்படி இப்படின்னு 7 லட்சத்துக்கு முடிச்சுக்கலாம். ரைட்டு. ஏண்டி இது 2 தான் எடுக்க போகிறேன், பிடிச்சிருக்கா இல்லையா? பிடிச்சிருக்குமா, நல்லா தான் இருக்கு, எடுங்க. முன்னாடி இது 2ஐயும் கொடுத்துருமா. ஓகே மேம், ஒரு நிமிஷம் இருங்க, பேக் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். சரிம்மா இந்தாங்க மேம். ஜுவல் வந்து பேக் உள்ளே வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க சரிங்களா? சரிம்மா, ரொம்ப நன்றி. நன்றிங்க மேம். டேய் மாப்பிள்ள, டேய் பேசுடா. பாருங்க ராகுல், உங்ககிட்ட பேசுறதுக்கு என்கிட்ட எதுவும் இல்லை. டேய் மச்சான், என்னடா இப்படி பேசுற? வேற வேற எப்படா பேசுவாங்க உங்ககிட்ட? அப்படியே அந்த ஆளை பார்த்தோன்னே பயந்து ஓடுற? மாப்பிள்ள அப்படி இல்லடா, எதுக்கு தேவையில்லாம பிரச்சனைன்னு நினைச்சேன். மன்னிச்சிடுறா, நீ அப்படி பண்ண மாட்டேன்டா. நீ நேற்று நல்லா பண்ணதே போதும்டா, நீ நீ எப்படியும் பண்ண வேணாம், விடு. டேய் மன்னிச்சிடுறா, தப்பு தாண்டா, அப்படி விட்டுட்டு போயிருக்க கூடாது தாண்டா. இனி அப்படி பண்ண மாட்டேன்டா, புரிஞ்சுக்கடா. உனக்கே தெரியும் நான் ஆல்ரெடி எவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருக்கேன்னு. ஆல்ரெடி வீட்டில் சண்டை போட்டுட்டு வந்து தான் உன் வீட்டில் இருந்தேன். அப்படி இருந்தாலுமே அவனுக்கு நான் உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்டுனா அப்படி இருக்கணும்டா. நீ 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 எப்படி அப்படி விட்டுட்டு போற? டேய் எனக்கு புரியுதுடா, நீ சாரிடா, தப்பு தாண்டா. நான் ஏதோ பயத்தில் அப்படி சொல்லிட்டேன்டா. பாரு மச்சான், உன் மேலே எனக்கு கோவம்லாம் இல்லை, வருத்தம் தான். உன்னால் முடிஞ்சா உதவி பண்ணு, இல்லைன்னா பரவாயில்ல, ஒரு பிரச்சனையும் இல்லை. சரிடா, நான் அவனுக்கு உதவி பண்ணதாண்டா நினைக்கிறேன். அப்புறம் அன்னைக்கு என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசினேன்ல, அவங்க அப்பா இடத்த வந்து பார்க்குறேன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு ஈவினிங் வரேன்னு சொன்னார். ஓ சரி, நீ அவன்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடு. நானா? ஆமாம், நீ தானே சொல்லணும், நான் எப்படா சொல்லுவேன்? அவன் உன் மேலெல்லாம் கோபமாலாம் இல்லை, நீயே சொல்லு அவன்கிட்ட. சரிடா. ஏக்கா
செங்கலை எடுத்து தாங்கக்கா. இந்த எடுத்துட்டு வரேன். போதுமா? இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு வரவா? இப்போதைக்கு இது போதும்க்கா. எப்பா தம்பி, நான் போய் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். இவங்கள இதை மட்டும் கட்டிட்டு சாப்பிட சொல்லிடு, சரியா? சரிங்கண்ணே. என்னடா தம்பி, சாப்பாட்டுக்கு நேரம் ஆகலையா? இன்னும் வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த அவ்வளோதாம்மா, இந்த மேலே உள்ளதை மட்டும் கட்டிட்டாங்கன்னா தானே அவங்கள சாப்பிட சொல்லிட்டாரு. ஓ சரி சரி சரி. நான் உள்ளே போய் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். கீராவையும் சரசையும் சாப்பிட வர சொல்லு, சரியா? நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்குவேன் அப்படி இப்படின்னு சொல்லுவாளே, அதெல்லாம் முடியாது, நீங்கள் வாங்கன்னு இழுத்துட்டு வந்துடு, சரியா? நான் போகிறேன். இழுத்துட்டு வந்துடவா? ஆமாண்டா, 2 பேரும் கேட்க மாட்டாங்க, அடம் பிடிச்சிக்கிட்டு இருப்பாளுங்க சின்ன பிள்ளை மாதிரி. சரிம்மா, நான் கூட்டிட்டு வரேன். டேய் முடிச்சிட்டியாடா? முடிஞ்சிச்சுடா, அவ்வளோதான். எப்பா தம்பி, முடிச்சாச்சு. நாங்கள் போய் சாப்பிட்டுட்டு வந்து அப்புறம் வேலையை ஆரம்பிக்கிறோம். சரிங்கண்ணே. அப்போ நம்மளும் சாப்பிட போவோமா? வாங்கக்கா போவோம். எப்பா முத்து, நாங்களும் போய் சாப்பிட்டுட்டு வந்துடுறோம்யா. நீங்க எங்க போறீங்க சாப்பிட? அதெல்லாம் அனுப்ப முடியாது. என்னையா சொல்கிற? அக்கா, உங்க 2 பேரையும் சாப்பிடலாம் வீட்டுக்கு அனுப்ப முடியாது. ஏன்? ஏன்னா அம்மா உங்களை உள்ள வர சொன்னாங்க, நீங்க வந்து பேசிட்டு போங்க என்னன்னு. பேசிட்டு போகணுமா? ஏன், எதுக்கு? வேலை எதுவும் ஒழுங்காக செய்யாமல் விட்டுட்டோமா நாங்கள்? ஐயோ அக்கா, நீங்க ஏன் அப்படியெல்லாம் நினைக்கிறீங்க? சும்மாதான்க்கா, தெரியல, ஏதோ பேசணும்னு சொன்னாங்க, வருவீங்களாம். சரி வா சரசு, என்னன்னு கேட்டுட்டு போவோம். நானும் வரணுமாக்கா? அட வாத்தா நீ. வாங்க, இப்படி உட்காருங்க 2 பேரும். எக்கா என்ன, அவன் என்னமோ நீங்கள் பேசணும்னு சொன்னீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்னடானா உட்காருங்கங்கிறீங்க. பேசணும்னு சொன்னானா? சரி உட்காருங்க தா, உட்காந்து பேசுவோம். என்னக்கா விளையாடாமல் சொல்லுங்கக்கா. நீ உட்காரு, இந்த வாரேன். பார்த்தியா இந்த அக்காவுக்கு கொழுப்ப? சரி இப்படி உட்காரு, கால் வேற வலிக்குது. என்ன அக்கா, எங்க அம்மா புடிச்சு போட்டாங்களா? பிடிச்சி போட்டாங்களா? என்னடா ஆத்தாலும் மயனும் விளையாடுறீங்களாக்கும் எங்களை வச்சுக்கிட்டு? என்னக்கா, விளையாடலாம் இல்லக்கா, உங்களுக்கு இன்னும் நினப்பு சின்ன பிள்ளைன்னு ஆசை விளையாடுறதுக்கு. அட போட, இங்கே வாரு உங்க ஆத்தாவே. அல்லடா வலிய மறைச்சுக்கிட்டு. ஐயோ எக்கா என்னது இது? எதுக்கு இப்போ சோத்தை போட்டு எடுத்துட்டு வரீங்க? எதுக்கு எடுத்துட்டு வருவாங்க? சாப்பிடாதான். அக்கா எதுக்குக்கா? வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கோம்ல. தெரியாம தான் அத்தா கொடுக்குறேன், நீ சாப்பிடு. ஏன்க்கா நீங்கள் வேற சும்மா இருக்க மாட்டேங்கிறீங்க? அடி 2 பேரும் சும்மா பேசிட்டு கிடக்காம சாப்பிடுங்கடி. ஏண்டி பசிக்குதா? ஜூஸ் எதுவும் குடிக்கிறியா? வாங்கி தரேன். சரிம்மா. எப்பா தம்பி, 2 சாத்துக்குடி போட்டு கொடுப்பா. சரிங்கம்மா. ஏம்மா எனக்கு ஒரு சந்தேகம். என்னடி சந்தேகம்? எதுக்கும்மா அந்த பிள்ளையை விட்டுட்டு வந்துட்ட? எதுக்கு விட்டுட்டு வந்துட்டேனாவா? ஏண்டி, இந்த இது வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே இந்த மத்தியானம் பொழுதாகி போயிடுச்சு. அவளும் வேலையை விட்டுட்டு வந்துட்டானா அப்புறம் சம்பளம் எப்படி வரும்? காசு எப்படி வரும்? ஓ சரி சரி. அதுக்கு தாண்டி உன்கிட்ட அப்பத்துலேருந்து சொல்லுறேன், எப்போ பார்த்தாலும் அவகிட்ட மூஞ்சியை தூக்குனாப்லையே பேசாத. அவள் ஒரு ஆள் தான் நமக்கு சோறு போடுறவ, அதை தெரிஞ்சுக்க. இந்த சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. சரிம்மா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அக்கீஸ் ட்வின் கிராஃப்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.